நிறைய கள்ள தீர்க்க தரிசிங்க நம்மளுடைய தேசத்துல இருக்கிறாங்க. நான் நம்புறேன் இந்த பேர் சொல்லி கூப்பிடுற ப்ராஃபட்ஸாக இருக்கிறாங்க. தினகரன் எல்லாம் கூப்பிட்டுருக்கிறாரு. ஏன்னா அந்த நாட்களில் ஃபேஸ்புக் இல்லை, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா. ஒரு பரமேஸ்வரி அப்படின்னு கூப்பிட்டாருன்னா, அப்படி கூப்பிடும் பொழுது உங்கள் வீட்டு முன்னுக்கு இந்த மாதிரி ஒரு வாளி இருக்கும், இந்த கதவு எல்லாம் ஏன் தெரியுமா, அங்கே நிறைய பரமேஸ்வரன் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நேம் காலிங், ஹீஸ் அ ப்ராஃபட் ஆஃப் காட், அவர் கூப்பிட்டுருக்கார். ஓகே, எனக்கு ஒரு சிலரையும் தெரியும், கத்தர் எனக்கும் பேராக சொல்லி கூப்பிட்டுருக்க எனக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடிக்கடி அது செய்கிறது கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள மேன்மையாக காமிக்கிறதுக்காக இங்கே வர்றதுக்கு முன்னே ஃபேஸ்புக்கில் போய் உங்கள் எல்லா டீட்டெயிலும் போயிடுவாங்க, கொலெக்ட் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் கூப்பிடுவாங்க முன்னுக்கு. நீங்களே அப்படி எப்படி கரெக்டாக கூப்பிட்றாரு, கத்தர் மெய்யாகவே இந்த மனுஷன் மூலியமாய் பேசுகிறார். அந்த மோமெண்ட்டில் ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் தெரியுமா? அஃப்கோர்ஸ் நீங்கள் அவரை நம்பல, ஆண்டரை நம்புறீங்க. கத்தர் தான். ஏன்னா எங்கே விசுவாசம் இருக்காங்க, ஆண்டு இருக்கார் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆண்டு அங்கே வந்தது உங்களை சந்தோஷப்படுத்துறதுல, ஐயோ நம்பாத அது நரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு ப்ரெசன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு போச்சு உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபேஸ்புக் ப்ராஃபிட். இதுக்கு மேலே ஃபேஸ்புக்கில் போயிட்டு நான் எங்கே சாப்பிட வந்திருக்கிறேன், அங்கே போயிருக்கிறேன், இங்கே சுற்றி பார்த்தேன், எதையுமே போடாதீங்க. போட்டிங்க ஒரு ப்ராஃபிட் வருவார், உங்களை பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் சொல்லி காசு கரைச்சிட்டு போயிடுவார். லைஃபே சேஞ்ச் ஆயிரும். ஹல்லேலூயா. சரி பாஸ்டர், இவங்க பண்ணால் உங்களுக்கு என்ன பாஸ்டர் பிரச்சனை, இவங்க பண்ணால் இவங்களுக்கு பொறாமல் தானே பாஸ்டர். அப்போ தானே சில பேர் யோசிப்பாங்க. இப்போ வெளியே நீங்கள் யோசிக்க முடியுங்கன்னு தெரியும், அதுக்கு நான் பதில் தரேன். எசேக்கியேல் 13:22 எடுத்து வாசிங்க. நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடியினாலும் துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடே காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடியினாலும் நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை. இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா, துன்மார்க்கன்ட்டு போயிட்டு இல்லை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அவன்கிட்ட வெளிப்படுத்துறாரு. நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு யாரை பார்த்து, நீதிமான். நீதிமான் நான் இப்போ தான் பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன் உறுப்பினர் சந்தோஷப்படுறான். ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட, ஏதோ பாவம் பண்ணியிருக்க சொல்லும்போது நீதிமான் சந்தோஷப்படுறதை பார்க்கணும் துக்கம் அடைவான். ஆமாவா இல்லையா? இங்கேருந்து போய் பாவிக்கிட்ட போயிட்டு கர்த்தர் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடுவார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தலைக்கு மேலே 2 கொம்பை வச்சு உயர்த்துவார். துன்மார்க்கன் என்ன பண்ணுவான், அப்போ நேற்று நான் பண்ண கொலையை ஆண்டு கண்டுபிடிக்கல பொழுது இன்னும் 2 கொலையை பண்ணலாம், இன்னும் 2 வாழ்க்கையை கெடுக்கலாம், இன்னும் 10 குடும்பத்தை உடைச்சு விடலாம். துன்மார்க்கன் புரியுதா? கள்ள தீர்க்க தரிசனம் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை எல்லாத்தையும் மாற்றி திசை திருப்பி அனுப்பி விட்டுரும். ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த ப்ராப்பர்சி வேறு மாதிரி வரும்போது அவங்க ஒரு வேலை, அப்படி இதான் என் அழைப்புன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த வியாபாரத்தையும் விட்டு படி அந்த இதுக்கே போயிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், எவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே போயிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் ஜனங்க கை தட்டுறதுக்கு, ஜனங்க ஐயோ இது உண்மையாகவே தேவ மனுஷன் தான், தேவனோட ஆள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஆளும் உண்மையாக ஆண்டு ஊழியக்காரர் தான், உண்மையாக ஆண்டு ஊழியக்காரர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு கடைசியாக பார்த்தா அது கள்ள தீர்க்கதரிசி வந்து பேரை மட்டும் சொல்ல கூப்பிட்டு நல்லா போயிட்டு இருக்கணும், கெட்ட வழிக்கு அனுப்பிட்டு கெட்ட வழியில் போய் நல்ல வழிக்கு அனுப்பாமல் அவனையும் இன்னும் என்கரேஜ் பண்ணி விடுறது. இதுதான் நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு. தே ஆர் ப்ரொஃபஸிங் லைஸ். ஏன் தெரியுமா? காணிக்க வேணும். ஹல்லேலூயா.